சாரி, அடுத்தபடியாக ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் அதிரடி சரவடி படத்துல மட்டும் இல்ல மேடை பேச்சுக்கள்லையும் சொல்லி, இப்போ சரவடியான பேச்சுக்காக பேரரசர் அவர்களை மேடை கிடைக்கிறோம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, சரவடியை கட் பண்ணிட்டு ஒரு பொட்டுடி வெடிச்சிட்டுருவோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த டைட்டிலுக்கு சென்சார் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த படம் சமூக நல்லிணக்க படம் தான். அது அங்கேயே அது உறுதியாயிருச்சு. மதங்கிறது மனிதனுக்கு அடையாளம் இல்லை, மனிதாமனம் தான் மதம். அதுதான் வேணும். நம்ம மனிதாமனம் இருந்தாலே நமக்கு எந்த மதமும் நம்மளுக்கு அடையாளம் தேவையில்லை, ஒரு மனுஷனா இருக்கணும். இப்ப அந்த நமக்குள்ள அது ஒரு பிரிச்சு தான் இன்னைக்கு அரசியல் பண்றதும் சரி, ஒரு மதத்தை வச்சு ஒரு இயக்கம் நடத்துறதும் சரி, இது எல்லாமே காரணம் மனிதாபனத்துக்கு விலகி வர்றதான். யாராவது அன்னை தெரசாவை ஒரு கிறிஸ்தவ பெண்மணி பாக்குறோமா? யாராவது பாக்குறோமா? அன்னை தெரசானா கருணையின் உருவம், அதானே. யாராவது அப்துல் கலாம, யாராவது இஸ்லாமரை பாக்குறோமா? பார்க்க மாட்டோம். அப்துல் கலாம்ங்கிறது நம்ம ஒரு இந்தியனை பார்க்கிறோம், சிறந்த இந்தியனை பார்க்கிறோம், ஒரு மனித நேயமுக்குள்ள ஒரு மனிதனை பார்க்கிறோம். கர்மவீர காமராஜர் இந்துவா பிறந்தவர் தான். யாராவது இந்துவா பார்க்கிறோமா? சிறந்த ஆட்சியாளர், சிறந்த மனிதர். அப்ப எப்ப நம்ம மதத்தை தாண்டி வாழ்றோமோ அங்கேதான் மனுஷனை வாழ முடியுது. இந்த படத்துல எண்டு வாமைக்கு சொல்றாங்க, அது நடந்த சமீபத்தில் கோயம்புத்தூர்ல நடந்த கதை மாதிரியே அந்த சீன்லாம் வந்துச்சு. கோயிலுக்கு முன்னாடி கார் நிற்கிறது, கார் வெடிக்கிறது, சமீபத்தில் கோவை குண்டு வெடிப்பு ஞாபகத்துக்கு வந்துச்சு எனக்கு. அதை வச்சுதான் அந்த பாதிப்புல தான் டைரக்ட் பண்ணி போற நினைக்கிறேன் கதை. நம்ம என்னன்னா சில விஷயங்கள் பரபரப்பா செய்தியாத்தான் பாக்குறோமே தவிர அதுக்கான தீர்வு நமக்கு வந்து சேரவே மாட்டேங்குது. இந்த நாட்டு நடக்கிற மிகப்பெரிய பிரச்சனை தான். இப்ப கோவிலோ குண்டு வெடிச்சது, ஓகே, அன்னைக்கு பரபரப்பா சிலிண்டர் வெடிச்சுனாங்க, அப்புறம் கார் வெடி விடுனாங்க, அதுக்கு பல பேர் வச்சு வந்துட்டான். அவனோட நோக்கம் நிறைவேறி இருந்தா அன்னைக்கு எத்தனை பேர் செத்துப்பான்னு தெரியாது. எனக்கு அவன் நோக்கம் நிறைவேறாதனால அந்த காரோட போச்சு. நிறைவேறிந்தா ஓகே, பிடிச்சாச்சு. அவன் யாரு, அவனுக்கு பின்னணி என்ன நமக்கு தெரியுமா? நிறைய விஷயங்கள் நம்ம செய்தியாகத்தான் பார்த்துட்டு இருக்கோம் தவிர அதுக்கான தீர்வு தெரிய மாட்டேங்குது. எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு. யாரு தெரியும் சார்? தெரியல. அதுக்கு யாரு பின்னணியும் தெரியல. தெரிஞ்சிருந்தாலும் மக்களுக்கு தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒரு குரூப் பிடி விட்டுச்சுன்னா அவங்க கொடுக்க தண்டனை வந்து மக்களுக்கு தெரியணும். ஒரு பாம்பு வச்சு வெடிச்சு அப்பாவி மக்கள் இறந்தாங்கன்னா அவனுக்கு இந்த தண்டனை அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும். ஆனா அவனே ஒரு மனித விடு மாதிரி தான் வர்றான். இந்த சிந்தனை மத்தவனுக்கு வராம இருக்கும். நிறைய விஷயங்கள், ஒரு மாணவி கற்பழிச்சாலோ, ஒரு வாம் பிடிச்சாலோ, எவனே ஒரு கொலை பண்ணாலோ எல்லாம் செய்தியா பார்க்கறோமே தவிர அதுக்கான தண்டனை வந்து உணர்றதே இல்லை. இந்த கவர்மெண்ட் வந்து அது வந்து அவனுக்கு தெரிவிக்கிறதும் இல்லை. வெறும் செய்தியா படிச்சுட்டு நம்ம அடுத்து இப்போ பரவாயில்ல, வாழ்க்கை வந்து ரொம்ப ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கு, ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு. இந்த மாசம் ஒரு விஷயத்தை படிச்சுக்கிட்டு இருந்தா மிக்ஜாம் புயல், அவ்வளவுதான், அடுத்த மாசம் மறந்துடுவோம். அதை டோட்டலா மறந்துடுவோம். இன்னொரு பிரச்சனை வரும். இந்த பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும்போது அதை நம்ம பரபரப்பா ஆக்கிட்டே இருப்பாங்க, நம்ம மறந்து போயிட்டே இருப்போம். இதனால மக்களுக்கு தான் பாதிப்பு. ஒரு பிரச்சனைக்கு என்ன தீர்வு, என்ன தண்டனை கிடைச்சது, அதை கொண்டு வரணும். எந்த படம் ஒரு சமூக பிரச்சனையை தாங்கி ஒரு சமூகத்துக்கு நல்ல விஷயத்தை சொல்லுதோ, அது கதை எப்படி இருந்தாலும் சரி, திரைக்கதை எப்படி இருந்தாலும் சரி, அது சிறந்த படம் தான்.